யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்தால் எப்படி டாக்டர் டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னா 90% ஆஃப் த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரெடி ஆயிரும். டயக்னோஸ் பண்ணவே வேண்டியதில்லை. தண்ணி நிறைய குடிச்சிருந்தீங்கன்னா ஒரு நாட்கள் ரெடி ஆயிரும். இன்கேஸ் சிம்டம் வந்து ரெகுலராகவே இருந்துட்டு இருந்ததுன்னா அதுக்கு வந்து யூரினரி ரொட்டீன் டெஸ்ட்னு சொல்லி யூரின் பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அதில் வந்து பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்கும், பஸ்ஸல்ஸ் அதிகமாக இருக்கும், ஆர்பிசிஸ் அதிகமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம ரஃபாக வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து பண்ணுறதுக்கு 2 நிமிடங்கள் தான் ஆகும். எந்த லேபில் வேணாலும் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஏதாவது ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, கிளியர் ஆகல அப்படின்னா யூரினரி கல்ச்சர் டெஸ்ட் பண்ணுறது நல்லது. கல்ச்சர் அப்படின்னா என்னன்னா யூரின் எடுத்து ஆய்வகத்தில் க்ரோ பண்ணி பார்க்குறது. அதில் என்ன வகையான நோய் தொற்று கிருமிகள் பாக்டீரியா இருக்குங்கிறத க்ரோ பண்ணி அந்த பாக்டீரியாவுக்கு எந்த வகையான ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுத்தோம்னா உண்மையிலேயே சென்சிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு பெரிய லிஸ்ட் அவுட் பண்ணி கரெக்டான ஸ்பெசிஃபிக்கான ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது மிக நல்லது. இது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிவ் டெஸ்ட் லைக் அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். வேறு ரீசன்ஸ் ஃபார் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையாங்கிறது. ப்ளஸ் சிடி அப்டமனும் பார்க்கலாம். கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்கா, பிடிச்சிருக்கா, இது எல்லாமே அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திரும்ப வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சிஸ்டோஸ்கோபி அப்படிங்கிற ஒரு பரிசோதனையும் நம்ம வந்து பண்ணி பார்த்து பிளாடருக்குள்ளார ரொம்ப நாள் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.